சப்ளை செய்கிற நிறுவனங்கள் கேஸ் சப்ளையை சுத்தமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். உணவகங்களை பொறுத்தவரையிலே இருக்கிற சிலிண்டருடைய இருப்பு ஓரிரு நாட்களுக்கு மட்டுமே உணவகங்களால் மேனேஜ் செய்யப்பட முடியும். ஆகவே படிப்படியாக உணவகங்கள் அத்தனையும் மூடுகின்ற சூழ்நிலை ஏற்படும். மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். நீங்கள் வீட்டு உபயோக சிலிண்டர்களையும் மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் கொடுப்பதாக தீர்மானித்திருக்கிறீர்கள். உணவகங்களும் கூட அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் உள்ளவைகள் தான். இல்லை என்று சொன்னாலும் உடனடியாக அவற்றை அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அங்கு உணவு இருந்தவர்கள் பெரும்பாலும் மருத்துவமனைக்கு வருகிறவர்கள், கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்கள், அவருடைய பெற்றோர் அல்லது வியாபாரத்திற்காக வருகிறவர்கள். நாங்கள் உணவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள். வியாபாரமே ஸ்தம்பித்து விடுகிற நிலைமை ஏற்படும். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும். எங்களை நம்பி இருக்கின்ற ஒரு 50 லட்சம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மட்டுமே ஒரு 50 லட்சம் பேர் எங்களை நம்பி இருக்கிறார்கள். அத்துணை தொழிலாளர்களும் வேலை இழக்கின்ற நிலைமை ஏற்படும். ஆகவே போர்க்கால அடிப்படையில் எங்கிருந்தாவது எல்பிஜி கேஸை வரவழைத்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதை உடனே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.